ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை பத்தி பார்ப்போம். ChatGPT அப்ளிகேஷன்ல நம்மளுடைய போட்டோவை கொடுத்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அது மாதிரி ஒரு அவுட்புட்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஸோ அப்போ நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்போம். வீடியோ போட்டிருக்கிறவங்க பலவிதமான வெப்சைட்ல போய் அதில் இருக்கக்கூடிய ப்ராம்ப்டை எடுத்து அவங்களுடைய டெஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல பின் கமெண்ட்லயோ கொடுத்து இந்த ப்ராம்ப்டை உங்களுடைய போட்டோவில் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுனா உடனே இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி போடுறதும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கிரியேட்டிவிட்டியா நிறைய ப்ராம்ப்ட்ஸை நம்மளுக்கு கொண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். பட் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ஏன் இதை நம்ம லாங்குவேஜ்ல பண்ண முடியாதா? ஸோ இங்கிலீஷ்ல அந்த ப்ராம்ப்ட் இருக்கு, அந்த ப்ராம்ப்டை ஏன் நம்ம தமிழ்ல டைப் பண்றேன் இல்லைன்னா தங்கிலீஷ்ல டைப் பண்றேன், இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கு ரிசல்ட் கொடுக்காதானா கண்டிப்பா கொடுக்கும். அதுவும் ரொம்ப சிம்பிளா நம்ம டைப் பண்ணிக்க முடியும். இது நம்மளே தமிழ்லயே டைப் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்க டைப் பண்றதுக்கு பேரு தான் ப்ராம்ப்ட். உங்களுக்கு தேவையானதை நீங்க மைண்ட்ல என்ன தோணுதோ அதை நீங்க டைப் பண்றீங்க இல்லையா, அதுதான் ப்ராம்ப்ட். நீங்க நினைக்கிற விஷயத்தை நீங்க டைப் பண்றீங்க. நீங்க ஒரு படத்துல பார்க்குற விஷயத்தை இது மாதிரி என்னோட போட்டோ வேணும் அப்படின்னு நீங்க சொல்ற விஷயத்தை நீங்க தமிழ்ல டைப் பண்றீங்க இல்லைன்னா தங்கிலீஷ்ல டைப் பண்றீங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஓகேங்களா? இப்போ நான் இன்னைக்கு தமிழ்ல டைப் பண்ணி அதுக்கு எப்படி ரிசல்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கறத நான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய போட்டோஸை இந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க. இப்போ ஸ்கிரீன்ல ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுடைய போட்டோவை அட்டாச் பண்ணி தமிழ்ல டைப் பண்ணி எப்படி மேக் பண்றதுங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ChatGPT ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ண உடனே ஸ்கிரீன் இப்படி டிஸ்ப்ளே ஆகும். இதுல கிரியேட் இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடுல இருக்கிற இந்த இமேஜ் பட்டனை கிளிக் பண்ணி எந்த போட்டோவை நீங்க இந்த மாதிரி மெட்டல் ஆட் பண்ண மாதிரி மாத்தணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. நான் இந்த போட்டோவை கிளிக் பண்ணி டன் கொடுத்துக்கிறேன். இந்த போட்டோ உள்ள வந்து அப்ளை ஆயிருச்சு. பாருங்க, என் மைண்ட்ல என்ன தோணுச்சோ அதை நான் டைப் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் இருக்கிற இந்த நபருடைய முகத்துல அப்படியே படிச்சு காமிச்சறேன். இந்த படத்தில் இருக்கும் நபரின் முகத்தில் ஒரு பகுதி வந்து கண்ணிலிருந்து வாய் வரைக்கும் மெட்டலாக மாறி இருக்கணும். கேமரா வந்து அவரோட முகத்துக்கு நேரா ஒரு அடி தூரம் தள்ளி படம் பிடித்து கொண்டிருக்கணும். இது வந்து ஒரு சினிமாட்டிக் எஃபெக்ட்ல ரியலாக காட்சி தர வேண்டும். அவ்வளவுதாங்க, சிம்பிளா முடிச்சிருக்கேன். அவ்வளவுதான், டைப் பண்ணி உடனே சென்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன ப்ராசஸ் போகும், அந்த ப்ராசஸ் போயிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாருங்க, இமேஜ் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த இமேஜும் செட் ஆயிருக்கு. பார்க்கறதுக்கு இது நல்லா இருக்கு. இந்த மெட்டல் எஃபெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இமேஜ் ஒன்று பார்ப்போம். அது எப்படி மேக் பண்றதுங்கிறத சொல்றேன். பாருங்க, இது ஒரு சிங்கிள் இமேஜ் தான். இந்த சிங்கிள் இமேஜ்ல இந்த பிலிம் ரோல் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிலிம் ரோலுக்குள்ள ஒவ்வொன்றா கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, உங்ககிட்ட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க, கிரியேட் இமேஜை கிளிக் பண்ணிக்கங்க. எந்த இமேஜ் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ல வேணுமோ அந்த இமேஜை நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ நான் ஒரு பர்டிகுலர் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க, நான் நிறைய அடிச்சு திருத்தி எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இதில் ஃபைனலாக போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு 5 இல்லைன்னா ஒரு 6 படங்களை வந்து நிரப்புற அளவுக்கு ஒரு ஃபிலிம் ரோல் எனக்கு வேணும். அந்த ஃபிலிம் ரோல் வந்து லைட்டாக சாய்வாக வந்து நிற்கணும். அந்த ஒவ்வொரு ஃபிலிம் ரோலுக்குள்ளேயும் இந்த படத்தில் இருக்கும் இந்த நபர் வந்து ஒரு படம் கலராகவும் ஒரு படம் பிளாக் அண்ட் ஒயிட்லையும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். கேமராவது அதை 2 அடி தள்ளி படம் பிடித்து கொண்டு இருக்க வேண்டும். இதுதான் நான் கொடுத்த ப்ராம்ப்ட். இதுக்கு எனக்கு வந்திருக்கிற ரிசல்ட் தான் இது. நான் தமிழ்ல என்ன டைப் பண்ணி அனுப்பணும் அதை ரீட் பண்ணி இந்த ஏஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்படி ஒரு இமேஜை கொடுத்துருக்கு. ஓகே, நம்ம தேர்ட் ஒரு இமேஜ் காமிக்கிறேன். அதை எப்படி மேக் பண்றதுங்கிறத பார்ப்போம். இதுல பாருங்க, ஒரு பர்சன் அவருடைய போட்டோ மட்டும் தான் கொடுத்தேன். இதுல என்ன சொல்லியிருந்தேன்னு கேட்டேன்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து எனக்கு ஒரு 4-5 பேர் என்னோட டூப்ளிகேட் வேணும்னு நான் சொல்லியிருந்தேன். இது எப்படி நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கறத நீங்க பாருங்க. ChatGPT அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கங்க. சேம் கிரியேட் இமேஜை கிளிக் பண்ணிக்கங்க. அதுல எந்த இமேஜை ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு வந்து வைக்கணுமோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கங்க. ஒரு இமேஜை சூஸ் பண்ணிட்டு டன் கொடுத்துட்டேன். இதுல என்ன டைப் பண்ணிக்கிறேன்னு பாருங்க. இந்த படத்தில் இருக்கிற நபர் வந்து சிவப்பு நிற கோட்ல தலையில கேப்புடன் ரயில்வே நிலையத்தில் நடந்து வராரு. அவருக்கு பின்னால் அவருடைய டூப்ளிகேட்
ஒரு 5 பேர் அதே ட்ரெஸ்ல அவருடைய உருவத்தில் அவரை போலவே நடந்து வருகிறது. கேமரா வந்து சைடு ஏங்கிள் எல்லாத்தையும் முழுவதும் படம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். சார் கேமரா கரெக்டான ஏங்கிள் தான் நிறுத்தியிருக்கு. பட் நான் கேட்ட 5 பேருங்கிறது இது கீழே 5 மேலே 5ன்னு ஒரு 10 பேர்த்த கொடுத்துருக்கு. நம்ம சொல்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸோ ஏஐ என்ன திங்க் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டடாக நம்மளுக்கு கொடுத்துருக்கு. நான் நெக்ஸ்ட் ஒரு இமேஜை ஷோ பண்ணுறேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இமேஜை நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ChatGPT அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. சைடில் இருக்கிற இமேஜை கிளிக் பண்ணிட்டு எந்த பர்டிகுலர் இமேஜ் இப்போ ஷோ பண்ண அந்த எஃபெக்டில் வரணுமோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ உள்ள இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன கைண்ட் ஆஃப் எஃபெக்ட்னா, ஒரு படத்தை ஒரு 10 to 12 துண்டா கிழிச்சு போட்டதுக்கு பின்னால அதை ஒட்ட வச்சு காமிச்சா எப்படி இருக்கும், அந்த எஃபெக்ட்ல எனக்கு இமேஜ் வேணும்னு நான் நினைக்கிறேன். அதை தான் நான் இப்போ டைப் பண்றேன் தமிழ்ல. ஓகே, நான் கொஞ்சம் அடித்தல் திருத்தல் எல்லாம் பண்ணிட்டு நான் டைப் பண்ணி முடிக்கிறேன். பாருங்க என்ன டைப் பண்ணிக்கன்னா, இந்த படத்தில் இருக்கும் நபரின் உருவம் க்ளோஸ் அப்பில் இருக்கணும். அவரின் முகம் வந்து ஒரு 10 இல்லைன்னா 15 துண்டுகளாக கிழிக்கப்பட்டு ஒட்டி வைக்கப்பட்டது போல எனக்கு பிக்சர் வேண்டும். இந்த இமேஜ் வந்து ரியலா சினிமேட்டிக் எஃபெக்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். இவ்வளவுதான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதை சென்ட் பண்ணிடுறேன். பாருங்க இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ பார்த்த இமேஜ் தான் இந்த எஃபெக்ட்ல நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இமேஜையும் அதை எப்படி கிரியேட் பண்றதுங்கிறதையும் பார்ப்போம். பாருங்க இந்த ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற மாதிரியான இமேஜை, அதாவது இது ஒரு செலிபிரிட்டின்னு வச்சுக்கங்களேன், ஒரு இன்ஃப்ளூயன்சர்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்கள சுற்றி வந்து கேமராவில் நிறைய பேர் படம் பிடிச்சிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் வந்து ஆட்டோகிராஃப் கேட்குற மாதிரி இருக்கு. ஓகேங்களா, அதுக்கு ஒரு பர்டிகுலர் இமேஜ் அட்டாச் பண்ணணும். ஸோ ChatGPT நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு எந்த இமேஜுக்கு அந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த பர்டிகுலர் இமேஜை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணிட்டு கீழே சின்னதாக அடித்தல் திருத்தல்லாம் பண்ணிட்டு நான் டைப் பண்ணுறேன். என்ன டைப் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. ஸோ இந்த படத்தில் இருக்கும் பெண் வந்து ஒரு கரு நீல கலர்ல வந்து டிஷர்ட்டும் கிரீம் கலர்ல பேண்ட்டும் அணிஞ்சிட்டு ஸ்டைலா 2 கையிலையும் பாக்கெட்ல கையை விட்டுட்டு கேமராவை பார்க்குறாங்க. அவரை சுற்றி வந்து பல விதமான கேமரா வந்து பிளாஷோட பல புகைப்பட கலைஞர்கள் வந்து அதை படம் பிடிக்கிறாங்க. அப்போது ஒரு காலேஜ் படிக்கும் பெண் வந்து அவரிடம் வந்து ஒரு ஆட்டோகிராஃப். இந்த செயலை வந்து நம்ம கேமரா அவருக்கு நேராக சற்று தள்ளி நின்று லோ ஆங்கிளில் இருந்து அவரை படம் பிடிக்கிறது அப்படிங்கிறத தான் நான் கொடுத்துருக்கிறேன். ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற அந்த ப்ராம்ப்டை பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதுக்குண்டான கரெக்டான ப்ராம்ப்ட் அண்ட் ட்ரெஸ் முதல் கொண்டு எல்லாமே கோடிங் கரெக்டாக நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிக்கு. இந்த காலேஜ் கேர்ள்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஸ்கூல் கேர்ளை போட்டுட்டாங்க போல். நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே இதில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம 5 to 6 இமேஜஸையும் அதுக்கு எப்படி நம்ம தமிழில் டைப் பண்ணி மேக் பண்ணுறதுங்கிறதை பார்த்துருக்கோம். ஏஐ ரீக்ரியேட்டட் இமேஜஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இமேஜில் உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கு, இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இது மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வேணுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நியூ டெக்னிக்ல நிறைய போட்டோஸை நான் கொண்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.